ஆரம்பிச்சிடலாமா? குக் வித் கோமாளி சீசன் 5 ரெசிபியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறோம். முதல்ல நம்ம ரொமான்டிக் பாயசத்தோட ஆரம்பிப்போம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாம் அட்டகாசமாக இங்கே ரெடியாக இருக்குது. வாங்க பார்த்துடலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது CWCயில் சீசன் 5 ஜோயா அவங்க செஞ்சு கட்டி அசத்தின ரொமான்டிக் பாயசம். இது அப்படி சிம்பிளாக சூப்பராக எம்மியாக வேறு லெவலில் செய்யலான்னு பார்த்துலாமா? பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் பெட்டல், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 3 ஏலக்காய், 1/2 கப் பால். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா இதை அரைச்சி நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ரொமான்டிக் பாயசம் செய்யறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். கால் கப் முந்திரி, 1/4 கப் உலர்ந்த திராட்சை, இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதோட கலர் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்த முந்திரி திராட்சை இங்கே அழகாக எடுத்து வச்சாச்சு. நான் இதில் ரோஸ்டட் வெர்மிசெலி சேர்த்துக்கிறேன். அதனால நீங்கள் அதை வறுக்க தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் வறுக்கலைன்னா நீங்கள் நெய்யில் இதை கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1/2 கப் சேமியா சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்த சேமியா, இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நெய் இருக்கிறதுனால ஒரு 2 இது அப்படி ஒரு லைட்டாக திருப்பினோன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் எல்லாம் சேமியாவில் இறங்கும். நீங்கள் வறுக்காத சேமியா இருந்தால் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி நீங்கள் வறுக்காத சேமியாவை இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வறுத்துக்குங்க. அப்போ இதை நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த நேரத்தில் இதை நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். 2.5 கப் பால் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சேமியாவை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அது குக் ஆகுறதுக்கு. இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பால் நல்லா பொங்கி சேமியா குக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை இடையில அப்படியே கிளறி விட்டுக்குங்க. நம்ம நெய் சேர்த்துருக்கிறது அப்படியே மேலே திரண்டு வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த சேமியா நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகட்டும். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க இந்த ரோஸ் பெட்டல்ஸோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கலரை அந்த ஒயிட்டாக இருந்த பாயசம் அப்படியே பிங்க் கலராக மாறுது. அது நல்ல கலர் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு, இதையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். சுகர் நல்லா கம்ப்ளீட்டாக கரையணும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸை அப்படியே அள்ளி மேலே அப்படியே தூவிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சையையும் அப்படியே மேலே தூவி நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம். இன்னும் ஃப்ளேவரிங் கொடுக்கும். அந்த ரோஸ் பெட்டல்ஸு இன்னும் இறங்கி பார்க்குறதுக்கும் நல்ல ரொமான்டிக் லுக் இருக்கும். அண்ட் மோரோவர் அந்த சாப்பிடும் போதும் அதோட ஃப்ளேவரும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து காமிக்கும். இப்போ அடுப்பு அணைச்சிட்டு கம்ப்ளீட்டாக இதை ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான், எளிமையாக செய்யக்கூடிய இந்த ரொமான்டிக் பாயசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே செம அப்படைசிங்காக செம ரொமான்டிக் லுக்கில் தான் இருக்குது. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, signing out, Subhadra Narayan. Take care, bye-bye. Thanks for watching. Now please like, subscribe, and share the video. See you next time. Bye.